தமிழகத்தில் துணைவேந்தர்கள் இன்றி முக்கிய பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் துணைவேந்தர் இல்லாதது, மறுபக்கம் நிதி பற்றாக்குறை, நிர்வாக சீர்கேடு என்னும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்க, பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களும் அதற்கான பட்டங்களை பெற முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மாணவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு என்ன? துணைவேந்தர்கள் நியமனம் எப்போது? ஏன் இந்த குழப்ப நிலை என்பது குறித்து விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம். இது தொடர்பான செய்திகளை செய்தியாளர்களின் விளக்கங்களுடன் பார்க்க இருக்கிறோம். இதற்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும், கோவையிலிருந்து சுதீஷும், திருச்சியிலிருந்து பிருந்தா ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலில் சென்னை பல்கலைக்கழகம் தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தில் படிப்பு முடித்த 55,000 மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இதன் பின்னணி என்ன? சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2023ல MA இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே கான்வகேஷன் வைக்கல. எதுக்கு கான்வகேஷன் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா VC அப்பாயிண்ட் ஆகல ஒன்றும், அதனால தான் கான்வகேஷன் இல்லாமல் இருக்கு. அந்த மாணவி போன்று 55,000 மாணவர்கள் பட்டம் கிடைக்காததால் பணிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். 167 ஆண்டுகள் பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததால் ஒரு பிரச்சினை என்றால் நிதி பற்றாக்குறையும் நிலவுகிறது. இதன் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம், பட்டமளிப்பு வழங்க முடியவில்லை என்பன உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. அத்துடன் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யூனிவர்சிட்டியில இந்த வருஷம் அட்மிஷன் ப்ராசஸ்ல நிறைய கரப்ஷனும் மேல் பிராக்டிசஸும் இருக்கிறதா இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்டுக்கு போங்க அப்படி சொல்லி நிறைய HODs வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடக்குது. 2020ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கௌரி சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டதிலிருந்து பல பிரச்சினைகள் எழுந்தன. அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகு புதிய துணைவேந்தர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிப்பதில் ஆளுநர் மற்றும் மாநில அரசு இடையே நிலவும் மோதல் போக்கு மாணவர்களை பாதித்து வருகிறது. ஏற்கனவே நம்ம GR தமிழ்நாட்டில் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு, முந்தி மாதிரி இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, உலக அளவுக்கு நம்ம குழந்தைங்களை கொண்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சிகளை தடைபடக்கூடிய எந்த விஷயங்களையும் நம்ம முன்னிலைப்படுத்தி, இது உடனடியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது யார் மேலே காரணம் இருக்கோ மற்ற தரப்பினர் உடனடியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த மாதிரி வைஸ் சான்சலர் இல்லை, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை ரைஸ் பண்ணி பார்லிமெண்ட் எல்லாத்துலேயே பேசினாலும் இதுக்கு எங்கே சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த சொல்யூஷனை தேடி போடணுமே ஒழிய இது சண்டை போட்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும். பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறை கடந்த 2022ஆம் ஆண்டு 100 கோடி ரூபாயை தாண்டியது. தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு ஊதிய பிரச்சினைகளும் பெரிய தலைவலியாக உள்ளன. சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமின்றி 5 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஆசிரியர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 5 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் பதவிகள் தொடர்ச்சியாக காலியாக இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு சில பல்கலைக்கழகங்களில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக துணைவேந்தர்களே இல்லாமல் இன்னைக்கு வழிகாட்டுதல் குழுவின் மூலியமாக யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய சூழல் நிலவுது. இது வெறும் துணைவேந்தர் பதவி அப்படின்னு சிம்பிளா பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பா ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் நடந்த தேர்வுக்கான கான்வகேஷன் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. அப்போ அந்த மாணவர்கள் ஒரு பெரிய தனியார் நிறுவனங்களை சேர்ந்திருக்காங்க. உங்க கல்லூரியில உங்களுக்கான கான்வகேஷன் சர்டிபிகேட் கொடுங்க, கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது அதை அவங்களால கொடுக்க முடியல. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து 167 ஆண்டு பழமை வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து நாம் தொகுப்பாக பார்த்தோம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நேரலையில் விக்னேஷ் முத்து சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் என்ன நிலவரம் என்பது குறித்து நாம் கேட்கலாம். துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாததனால பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பல்வேறு புகார்களும் எழுந்திருக்கின்றன. விக்னேஷ் முத்து, தற்பொழுது துணைவேந்தர் நியமிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன மாதிரியான பிரச்சனைகளை மாணவர்கள் சந்திக்கிறாங்க?
சென்னை பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்டில் இருந்து, அதாவது முன்னாள் துணைவேந்தர் கௌரிக்கு பிறகு துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. வழிகாட்டு குழு மூலம் இந்த பல்கலைக்கழக நடவடிக்கைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பட்டம் பெற முடியாமல் கடந்த ஆண்டு படிப்பை முடித்த 55,000 மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் தற்பொழுது கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 55,000 மாணவர்கள் பட்டம் பெற முடியாமலும் உயர்கல்விக்கு சேர முடியாமல் தவிக்கிறாங்க. வழிகாட்டு குழு நியமிக்கப்பட்டு இருக்குது. அவர்கள் மூலம் இந்த பட்டம் வழங்கலாமா? என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? பட்டமளிப்புங்கிறது வந்து வைஸ் சான்சலரோட கையொப்பம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ வெளிநாட்டில் போய் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு அந்த அட்மிஷன் வந்து தவறி போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரஷ்யாவில் வார் இருக்குது, இஸ்ரேலில் வார் இருக்குது. அது மாதிரி இந்த சில்ட்ரன் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம சில்ட்ரனுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மாதிரி உயர்கல்வியில் நம்ம மாணவர்கள் படித்து முடித்து பட்டம் கிடைச்சாதான் நம்ம வந்து வெளியே போகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது நம்ம நாடே, இது வெளிநாடுகள் கூட நம்ம வந்து இது ஒரு வாரெல்லாம் கிடையாது. இது நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒரு பேசிக்கலி நாலேஜ் பேஸ்ட் வார். அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வந்து ஒரு பதவி இருக்கும் பொழுது உறுதிமொழி என்ன கொடுக்குறோம், நம்ம நாட்டுக்காக எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். இந்த பாயிண்ட்ல வந்து எல்லாருமே நம்ம விலகி போகும்போது குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுகிறது. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது வந்து மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நலன் கருதி உடனடியாக இந்த பட்டமளிப்பு விழாக்களை வந்து உடனடியாக வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பட்சத்தில் வந்து இந்த மாணவர்களோட எதிர்காலத்தை வெகுவாக பாதிக்கும். இந்த மாணவர்கள் அட்மிஷன் கிடைச்சு அவங்க போய் சேர முடியாது. அட்லீஸ்ட் ஜாப் மார்க்கெட்டில் கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்லிக்கலாம். பட் மெயினாக எஸ்பெஷலி இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாடு போகிறாங்க, வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. எல்லாமே இந்த வருஷம் கிடைச்சா அடுத்த வருஷம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து இந்த உயர்கல்வி தடை மாதிரி இருக்குது அப்படின்னா, இது நம்ம நாட்டில் வந்து சுதந்திரம் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகுந்த வருத்தத்தை இருக்குது. இது மாணவர்கள் வந்து நம்மளோட பெற்றோர்கள், அந்த அட்மிஷன் வாங்கிய பெற்றோர்களோட வேதனைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறதா வந்து மிக வருந்தத்தக்க விஷயம். உயர் படிப்பை தாண்டி வேலை வாய்ப்புல இது என்ன சிக்கல்? இப்போ கல்லூரி முடிச்சு வேலை வாய்ப்பு போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சர்டிபிகேட் இல்லைன்னா என்ன பிரச்சனை இருக்கு? நிச்சயமா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயே வேலை கிடைக்குது அப்படின்னா அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நான் வந்து வெறும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வச்சு நான் ஜாயின் பண்ண முடியாது. அப்போ டிகிரி கம்ப்ளீஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லையும் கிடைக்காது. இப்போ நம்ம மாணவர்கள் ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லனா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நீங்க சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அதான் நான் சொல்றேன்னா, எல்லாருமே ஆளுநர், அது வந்து அது மாதிரி அமைச்சர்கள், அது மாதிரி அரசியல் தலைவர்கள், அதை தவிர எல்லா துணைவேந்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், இவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட பார்க்கணுமே ஒழிய இது ஒரு அரசியலாக்கி இதில். ஏன்னா இன்னைக்கு வந்து வைஸ் சான்சலர், என்னோட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் மறந்த ப்ரொஃபசர் எப்பவுமே சொல்வார், வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்லேயே நிறைய கரப்ஷன் இருக்கு, அந்த கரப்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த எல்லாமே டிலே ஆகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி கொடுக்குது. ஆனால் இது வந்து நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைகளோட எதிர்காலம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு தமிழக வரலாற்றிலேயே வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல வந்து டிலே ஆகி நம்ம இவ்வளோ இருந்ததே கிடையாது. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மளோட அரசியல் சூழல், கல்வி சூழல், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக குழந்தைகளை வந்து, ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு கல்வி தான் நல்லது, எதிர்காலம் தான் நல்லதுங்கிற இன்வெஸ்ட் பண்ற இடத்துல நம்ம இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஃபுட்பால் ஆடுறோம் அப்படிங்கிறது மிக வருந்தத்தக்க விஷயத்தை தருகிறது. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். ராதா, நாம் நேரடியாக கலந்துரையாடினோம். 55,000 மாணவர்களின் எதிர்காலமே இந்த பட்டமளிப்பு விழாவில் தான் இருக்கிறது. அவர்கள் மேற்படிப்பு, வேலைக்கு செல்லக்கூடிய நிலை, வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கு உள்ளிட்ட அனைத்து விதமான அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு, உயர்கல்வித்துறை மற்றும் தமிழக ஆளுநர் இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி இதனை உடனடியாக சரி செய்து பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு நடந்தாலும் தனிப்பட்ட முறையில் உயர்கல்வித்துறை இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே இதற்கான தீர்வு என்பது எட்டப்படும். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கும், கலந்துரையாடியமைக்கும் நன்றி விக்னேஷ் முத்து.